காருமே தூள் தூளா ஆயிடுச்சு. பைக்குமே தூள் தூளா ஆயிடுச்சு. அப்ப நம்ம 2 பேரும் எப்படி உயிரோட இருக்கோம்? அப்போ ஒருவேள நம்ம செத்துட்டோமா? அப்ப நம்ம வந்து ஆத்மாவா? அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்கும்போது, "ச்சே! என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்க. யார்யா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து அவன கேட்பான். கேட்கும்போது, "ஒரு நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு அந்த கார் தூள் தூளா இருக்கும்ல, அந்த கார தெறந்து பார்த்தா, ஹீரோ இருக்காரு இல்லையா? ஹீரோ செத்து போய் பொணமா இருப்பாரு. ஸோ அப்பதான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆத்மா. ஆத்மா தான் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பொணமா இருந்திருப்பாரு. அந்த பொணத்த இழுத்து போட்டோனே, இந்த ஹீரோக்கு தலைய புடிச்சுட்டு, "இல்ல நான் சாவல, நான் சாவல. நான் உயிரோட தான் இருக்கேன். அப்ப எப்படி நான் உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது?" அப்படின்னோனே, "அப்ப நானும் தானே ஆக்சிடென்ட் ஆயி செத்துருப்பேன். 2 பேரும் தானே வண்டி மோதிக்கிட்டோம். அப்ப நானும் செத்து தான் இருப்பேன். நானும் ஆத்மாவா தான் இருப்பேன்." "இல்ல, இல்ல நீ லூசு மாரி ஏதோ உளறிட்டு இருக்க. உனக்கு என்ன கிறுக்கு புடிச்சிருச்சாயா? இல்ல நான் வந்து கோமால போயிட்டேனா? எனக்கு என்னென்னவோ தோணுதே." அப்படி இப்படின்ட்டு இந்த ஹீரோ வந்து புலம்புவாரு. "என்னடா இவன் நம்ம உயிரோட இருக்கான். இவன் வந்து நம்ம செத்துட்டோம்டா. நம்ம பொணத்த வந்து" அந்த பொணத்த பார்த்துமே அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, அது அவருன்னே ஒத்துக்க மாட்டாரு. ஏதோ ஒரு உயிர் உயிர் இல்லாம ஒருத்தர் செத்து போய் கிடக்குறாரு. அவர வந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாரி இந்த ஹீரோ மென்டாலிட்டில இருப்பான்.